இன்னைக்கு கிளாஸ் நல்லபடியாக புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பிரியா, எஸ் மேடம். ஸ்டாஃப் ரூமில் வந்து என்ன பாரு. ஓகே மேடம். ஏய் கம் இன் மேம். எஸ், கெட் இன். பிரியா, நான் உன்னை கவனிச்சிட்டே இருந்தேன். நீ நார்மலாகவே இல்லையே, ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப டல்லாக இருக்கேன். என்னாச்சு? எதுவாக இருந்தாலும் சொல்லு, பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதுதான். ஓகே, யூ கேன் கோ. ஹலோ, பிரியாவோட பேரண்ட்டா? நான் 2 நாளாக நோட் பண்ணுறேன். பிரியா ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கா, ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறா. எனக்கு என்னமோ அவருடைய மனசு தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். வீட்டில் எப்படி இருக்கா? மேடம், அவன் எப்பவுமே ஃபோனும் கையுமா தான் இருக்கிறா. அவன் எப்பவும் போல தான் இருக்கிற மாதிரி தோணுது. இன்னைக்கு பிரியாவோட நடவடிக்கையை நல்லா கவனிங்க. சரிங்க மேடம். ஹலோ பிரியாவா? ஆமாம். ஹலோ பிரியா, நான் கேட்ட பணத்தை நீ இன்னும் கொடுக்கல. உனக்கு ஏற்கனவே 2 நாள் டைம் கொடுத்துருந்தேன், அது இன்னியோட முடிஞ்சு போச்சு. நாளைக்கு 1 நாள் எக்ஸ்ட்ரா டைம் தரேன். அதுக்குள்ளே நான் கேட்ட 2 லட்சம் பணத்தை நீ எப்படியாச்சு எனக்கு கொடுத்துடணும். நான் எப்படி அவ்வளோ பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறது? நீ காலேஜ் ஃபீஸு இல்லை எக்ஸாம் ஃபீஸு இல்லை டூரு இல்லை எதை விப்பியோ எனக்கு தெரியாது. ஆனால் நாளைக்கு எனக்கு பணம் வந்தாகணும். இல்லைன்னா உன்னுடைய மார்ஃபிங் பண்ண ஃபோட்டோவை உன் மொபைலில் இருக்கிற எல்லா காண்டாக்ட்ஸ் நம்பருக்கும் நான் அனுப்பிடுவேன். அப்படி மட்டும் செஞ்சிடாதீங்க, என்னுடைய வாழ்க்கையே போயிடும். எப்படியாச்சும் ரெடி பண்ணி நான் சொல்கிற இடத்துல வந்து பணத்தை கொடுத்துட்டு போயிரு. ஹலோ மேடம், நான் பிரியாவோட பேரண்ட் பேசுகிறேன் மேடம். அவன் யார்கிட்டயும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். அவன் என்னுடைய பொண்ணை மிரட்டான்னு நினைக்கிறான் மேடம். ஏதோ காசெல்லாம் கேட்குறான்னு தோணுது. எனக்கு ஒன்றுமே புரியலைங்க மேடம். என் பொண்ணு ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கான்னு மட்டும் தெரியுதுங்க மேடம். ஓகே, நான் சந்தேகப்பட்டது சரியாக போச்சு. நாளைக்கு அவள் காலேஜெல்லாம் வர வேண்டாம், நான் வீட்டுக்கே வரேன். நீங்களும் வீட்டிலேயே இருங்க, அவள் கூடவே இருங்க. எனக்கு ஏதோ சரியாக படலைங்க மேடம், பயமாக இருக்கு. இதெல்லாம் பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை, தைரியமாக முடிவெடுக்க வேண்டிய விஷயம். சரிங்க மேடம். பிரியா எங்க? அவள் உள்ளே தான் இருக்காங்க மேடம். சரி வாங்க, உள்ளேயே போய் பேசிக்கலாம். பிரியா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கேன்னு தெரியும். நான் அன்றைக்கே சொன்னேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லு, நம்ம அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு. நீ இந்த பிரச்சனையை வெளியே சொன்னாதான் எதுவாக இருந்தாலும் நம்ம சரி பண்ண முடியும். பயப்படாத, தயங்காமல் சொல்லு. மேடம், அது எனக்கு 2 நாள் முன்னாடி ஒரு கால் வந்தது, ப்ரைவேட் நம்பர்லேருந்து வந்தது. என் ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு உடனே 2 லட்சம் பணம் கொடுத்தா இதை யாருக்குமே அனுப்ப மாட்டேன், இல்லைனா என் ஃபோனில் இருக்கிற எல்லா காண்டாக்ட்ஸுக்கும் இந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டினாங்க மேம். இது வெளியில் சொன்னால் உடனே இதை செஞ்சிருவேன் அப்படின்னு மிரட்டினாங்க மேடம். இங்கே பாரு பிரியா, நிஜமாவே உன் மேலே எந்த தப்புமே கிடையாது. அது உன் ஃபோட்டோவே இல்லை, மார்ஃபிங் பண்ண ஃபோட்டோ. ஏன் நீ பயப்படுற? இந்த மாதிரி விஷயத்த உடனே உன் பேரண்ட்ஸ்கிட்டையும் டீச்சர்ஸ்கிட்டையும் சொல்லணும், பயப்படவே கூடாது. ஆமாம், 2 நாள் முன்னாடி ஏதாவது புது ஆப் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணியா? ஆமாங்க மேடம், 2 நாள் முன்னாடி ஒரு பியூட்டி டிப்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணேன். ஓ, அதுதான் பிரச்சனையே. ஏதோ ஒரு தேவையில்லாத ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதை ஓப்பன் பண்ணால் உன் மொபைல் நோட்டிஃபிகேஷன், கேமராவை ஆக்சஸ் பண்ண கேட்கும், கேலரி எனேபிள் பண்ண சொல்லும், மைக்ரோஃபோனு, காண்டாக்ட்ஸ் அப்படின்னு எல்லாத்துக்கும் அலோன்னு கொடுத்தா உன் ஃபோன் இருக்கிற எல்லாத்தையும் அவங்க எடுத்து இப்படி மிரட்டி பணத்தை பிடுங்குறாங்க, திருட்டு பசங்க. இப்படி தேவையில்லாத ஆப்பை இன்ஸ்டால் பண்ணவே கூடாது. ஆப் ஸ்டோரு இல்லைனா ப்ளே ஸ்டோரை தவிர வேறு எந்த இடத்துல இருந்தும் எந்த ஒரு ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. ஏபிகே ஃபைலு, எக்ஸ்ஏபிகே ஃபைல்னு அன்னோன் சோர்ஸை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இப்படி எல்லாத்துக்கும் அலோ கொடுத்தா தான் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண முடியும்னா உடனே அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதையும் மீறி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோனை வேற ஒருவர் ஆக்சஸ் பண்ணக்கூடும். இப்போ புரிஞ்சா பிரியா? இதுக்கப்புறம் அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வந்தால் தைரியமாக பேசு. மேடம், அதே நம்பர் தான். ஹலோ, இங்கே பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு பயமே கிடையாது. நீ என்ன சொன்னாலும் பணம் அனுப்ப முடியாது, வேணும்னா போலீஸை வேணால் அனுப்புகிறேன். என் பேரண்ட்ஸு, என்னுடைய டீச்சரு எல்லாம் என் கூட தான் இருக்காங்க. இப்போவே இதை பற்றி போலீஸில், அதுவும் க்ரைம் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் தரப்போகிறேன். உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க. மேடம், ஃபோன் கட் பண்ணிட்டான். இப்போவே அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடு. சரிங்க மேடம். ரொம்ப நன்றிங்க மேடம்.